நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசால் தான் ரெடி பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டிலே சூப்பராக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம், ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 2 பீன்ஸு, ஒரு சின்ன துண்டு கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்குறதோட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், மசாலாவும் நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் பெப்பரும் போட்டு இறக்கணுன்னா நம்ம பூரிக்கு ஏற்ற காம்பினேஷன் மசால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.